நம்ம கோல்டி ரோஜரோட லெஃப்ட் ஹேண்ட் மேனான ஸ்காப்பர் கபானுக்கு மவுண்டன் ஈட்டர்ன்ட்டு இன்னொரு நேமே உண்டு. அந்த நேம் எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு டைம் ரோஜர் வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடுவார். உங்களுக்கே தெளிவாக தெரியும் அவருக்கு சரி பண்ண முடியாத ஒரு நோய் உண்டுன்ட்டு. ஸோ அதனால் செக்அப் பண்ணுறதுக்காண்டி மவுண்டனுக்கு மிடில் இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஸ்காப்பர் கபான் கூட்டிகிட்டு போயிருப்பார். அந்த டைம் எனிமி பேரட்ஸ் சேர்ந்த ஏகப்பட்ட ஆட்கள் இந்த ஹாஸ்பிட்டலை சுற்றி வளைச்சிருப்பாங்க. ஜஸ்ட் ரெண்டு பேர் தான் ரோஜருக்கு வந்து உடம்பு சரியில்லை, அவரால் ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது. ஸ்காப்பர் கபான் வெளியே வந்து 100க்கும் மேற்பட்ட எனிமிஸை வந்து டிஃபீட் பண்ணியிருப்பாரு. அதுவும் ரெண்டு ஆக்ஸை வச்சு. அந்த ஃபைட்டோட எண்டில் இவர் எல்லா எனிமியும் டிஃபீட் பண்ணியிருப்பாரு. அண்ட் சேம் டைம் அந்த மலைக்கு மேலே எந்த ஒரு மரமும் இருந்திருக்காது, ஒரு சின்ன செடி கூட இருந்திருக்காது இவர் ஃபைட் பண்ணது மூலமா. ஸோ அதனால தான் இவருக்கு மவுண்டன் ஈட்டர்ன்ட்டு இன்னொரு நேம் கொடுத்துருப்பாங்க. எல்பாஃபில் இவரை நமக்கு இன்ட்ரோ கொடுக்க போஸ்டில் ரோஜர் பெரட்ஸில் ரோஜருக்கும் ரேலுக்கு ஈக்குவலாக இன்னொருத்தவங்க இருந்தாங்க. ஸோ அவர் தான் ஸ்காப்பர் கபான்ட்டு இன்ட்ரோ கொடுத்துருப்பாங்க. இப்போதைக்கு ஸ்காப்பர் கபானுமே லூஃபி கூட ஃபைட் பண்ண போகிறாரு.